கோவம் தானே. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் என்னையே கேள்வி கேட்குற, என்னை வெறுப்பேற்றுற, என்னை இழிவுபடுத்துகிற. நான் 4வது கட்சிங்கும் போது வந்து இந்த கீழெல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க. ஆனால் செய்தி விளம்பரத்துலையோ இல்லை செய்தித்தாள்லையோ இல்லை முக்கியமான அந்த ப்ரைம் டைம் டிபேட்லலாம் என்னை பற்றி பேசுறதுல இந்த காட்சி கேட்குறேன். அந்த கோவம் இருக்குது. இந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குது. ஒன்று சொல்லட்டுங்களா, அரை பக்கம் விளம்பரம் கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சி. நாங்களும் அந்த மாதிரி தாங்க. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை, எங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்களும் கழகம்தான், தமிழக வெற்றி கழகம்தான். முடிஞ்சு போச்சு. ஐயா சிவி சண்முகம் நாங்களும் கழகம்தான், முடிஞ்சு போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு போங்க. தாவேக்க எதுவுமே செய்ய போகிறதும் கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டோம். படம் மூலியமா போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பத்திரிகைக்காரங்களுக்கு அதுக்கு மேலே பப்ளிசிட்டி இருக்குது. என் சின்னம் போயிடுச்சு, போய் பண்ணணும்னு தேவையில்லை. வேட்பாளர் நான் நிறுத்துகிற வேட்பாளர் போட்டால் ஜெயிச்சிருவாப்புல, அதனால் வேட்பாளர் கூட போகணும் அவசியம் இல்லை, பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் இல்லை, மக்களை சந்திக்கணும் அவசியம் இல்லை. நான் பண்ணுறது தான் புது அரசியல் தான். ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் பேசி எதிர்ப்பு ஓட்டுன்னும் போது அது பிரியுது. நாம் தமிழர் கட்சியும் அதே ஓட்டு தான் மையமாக வைக்குது, பிஜேபியும் அதே ஓட்டை கேட்குது, அதிமுகவும் அதே ஓட்டு கேட்குது, விஜய் அவர்களும் அதே ஓட்டு கேட்குது. விஜய் அவர்கள் அதிக பாப்புலராக இருக்கிறதுனால அவர் அதை அறுவடை செய்யணும். இனிமேல்ட்டு தாவேக்கா ஒரு கட்சி இருக்குது அப்படின்னும் போது கூட்டணி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஈடுபடுறது தான் இந்த கட்சிக்கு நல்லது என்பது என்னோட புரிதல். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. சரி, இதெல்லாம் சொன்னார். எனக்கு அடுத்து 2029 தனித்தே போட்டி இன்னொரு குண்டு தூக்கி போட்டார். நல்ல அரசியல் இருக்குது. யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க. பின்புற வழி வாசலில் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணியெல்லாம் வைக்கிறாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வைக்கிறாங்க. இருட்டில் கையெழுத்து வாங்குறாங்க. சோப்பா அனுப்பி அரசியல் பேசுகிறாங்க. ஒருத்தரை பார்க்குறாங்க, ஒருத்தரை பார்க்க மாட்றாங்க. கேட்டால் விளக்கம் சொல்ல மாட்றாங்க. இவ்வளோ நடக்குது. இவரை எப்பா பெரிய மனிதரை நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்காகவோ மக்களுக்காகவோ நல்ல அரசியல் இயற்கைக்கு ஒத்து போகிற ஒரு அரசியலுக்காக சொல்லிட்டு நியாயமாக சட்டத்தின் உடன்படிக்கை போல் கூட்டணி ஒன்று வைங்கன்னா நான் தனியாக தான் போவேன். இல்லை, நேற்று நீங்கள் அவர் குறிப்பிட்டதுனால கேட்குறேன். அவர் ஸ்பீச் நான் ஃபுல்லாகவே பார்த்தேன். அதில் இடத்துல சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன அதே வார்த்தையை பயன்படுத்தினார். ஆடு பகையா குட்டி உரமா, அதிமுக காரங்களோட போய் தம்பி வந்து ஆதரவுலாம் வாங்கிட்டாரு, இதுதான் தூய சக்தியா, இதான் தூய சக்தினா அரசியலா அப்படின்னு கேட்குறாரு. நான் பேசுனதுனா உங்களுக்கு வேடிக்கையாக இருந்துச்சு, நீங்கள் வேடிக்கை காட்டணும் தலைவனா மாற்றிட்டல, இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேச போகிறதில்ல, அந்த ஊடகங்களை நான் வந்து பாருங்க அப்படின்னு ஒரு விரக்தியில் ஒரு நகைச்சுவையாக சொல்கிறாரு. பட் ஊடகத்தை அவர் சந்திக்க வேண்டாம், ஏன்னா மற்றவங்க சந்திக்க மாட்டேங்கிறாங்க, பேசவே இல்லைல்ல, நீ அவங்க தான் தேர்வு பண்ணா நான் பேச போகிறதில்லன்னு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. அந்த முடிவின் மீது உங்கள் பார்வை என்ன? அல்லது அப்படிதான் முடிவு எடுப்பார்னு நினைக்கிறீங்களா திரு சீமான்? கோவத்தில் பேசுகிறாருங்க. கோவம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குணமும் இருக்கும். 4 கேமராமேன் போயிட்டு வீட்டுக்கு முன்னாடி நின்று அண்ணா ஒரு பேட்டி கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்துருவார், திட்டுவாப்புல. யதார்த்தம். கோவம் தானே. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் என்னையே கேள்வி கேட்குற, என்னை வெறுப்பேற்றுற, என்னை இழிவுபடுத்துகிற. நான் 4வது கட்சின்னும் போது வந்து இந்த கீழெல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க. ஆனால் செய்தி விளம்பரத்துலையோ இல்லை செய்தித்தாள்லையோ இல்லை முக்கியமான அந்த ப்ரைம் டைம் டிபேட்லலாம் என்னை பற்றி பேசுறதுல நான் காட்சி கேட்கல. அந்த கோவம் இருக்குது. இந்த கோவத்தில் ஒரு நியாயம் இருக்குது. ஒன்று சொல்லட்டுங்களா, அரை பக்கம் விளம்பரம் கொடுத்தாங்க நாம் தமிழர் கட்சி. விளம்பரம் கொடுத்தாங்க. ஊடகத்தில் எல்லாரும் இருக்குது. இந்த ஊடகம் வந்து இன்றைக்கி ஊடக தர்மத்தை பற்றி ஒரு சிலர் வந்து தாவேக்காக்கு எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசினாங்க. தாவேக்காக்கு ஊடகம் எதுவும் பண்ணலை அப்படின்னு ஒரு நாள் வந்து அண்ணன் மணியண்ணன் பேசும்போது எனக்குமே அவருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து முதல்ல. அப்புறம் அண்ணங்கிட்ட நான் சொன்னேன், நான் ஏன்னா அவர் திட்டினா வாங்கிக்கிறது நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருமே மூத்தவர் திட்டுவார், இது தப்பு அது அதே மாதிரி நம்மளும் எதனா கருத்து வேறு பண்ண சொல்லிடுவோம். ஆனால் என்னென்ன தாவேக்கா கொடுக்கல, நீங்கள் ₹1 10 பைசா செலவு பண்ணல அவங்க ஆடுக்கு. திமுக விளம்பரம் குத்துச்சு, திமுக அரசும் இருக்குது, திமுகவும் விளம்பரம் கொடுத்துச்சு, அதிமுக விளம்பரம் கொடுத்துச்சு, பாரதிய ஜனதா கட்சி விளம்பரம் கொடுத்துச்சு, நாம் தமிழர் கட்சி விளம்பரம் கொடுத்துச்சு. ஊடகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த விளம்பரத்தை வாங்கினாங்க. ஆயிரக்கணக்கான குடும்பம் சம்பளம் கிம்பளம் பிரிண்டிங்கு பேப்பரு செய்தி அந்த துறை ஒரு 6 மாதம் பொழைச்சிது. உண்மையா இல்லையா? உண்மைதான். 10 பைசா செலவு பண்ணலை தாவேக்கா. அவர் உண்மையை சொல்லட்டுமா, நிறுவனத்துக்கு பண்ணலை, ஆனால் தனிப்பட்ட ஒரு சில நபர்களுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டாங்க.
பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, எதுவுமே நேர்மையாக பண்ண மாட்டிங்களா? இப்போ அதிமுக விளம்பரம் கொடுக்குதுன்னா நிறுவனத்துக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஒரு பேப்பருக்கு கொடுக்குது அப்படின்னா, ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுக்குதுன்னா, அந்த ஆங்கில ஊடகம் தமிழ்நாடு எடிஷனா ஆல் எடிஷனாக கேட்பாங்க. இல்லை தமிழ்நாடு ஒண்டின்னா தமிழ்நாடு பூரா விளம்பரம் வரும். அது ஒயிட்டில் போகும் பணம். பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து ஒயிட்டில் போகும். இல்லை கட்சிக்காரங்க யாருன்னா ஒருத்தர் நீ கொடுப்பான்னா கூட அவங்க கொடுத்துருவாங்க. அது ஒயிட்டில் போதோ ஏஜென்சியில் போதோ அது ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த பணம் வந்து வருவாயாக உள்ளே வந்து அதுக்கு பேப்பருக்கு செலவு கிழவு, இல்லை டிவிக்கு அதே மாதிரி வருதுன்னா அது செலவு கிழவு பார்த்து நிர்வாகம் நடக்கும். ஒரு சில பத்திரிகை தலைவர்களை இல்லை பத்திரிகையில் மூத்தவர்களை தனியாக யாரும் சந்திக்கலைன்னு தாவேகளை சொல்லுங்கள். நீங்கள் பேசினீங்கல்ல, ஊடகம்லாம் விலை போய் விட்டது, திமுகவுக்கு முட்டு கொடுக்குது இட்டு கொடுக்குது, அதிமுக வந்து கோட்டி சவரத்துக்கு தலையில் சுமக்கிறாரு, எடப்பாடியை பற்றி பேசுங்க, இதெல்லாம் பேசுகிறீங்க கேட்குறீங்கல்ல, நியாயம் கேளுங்க. நான் பத்திரிக்கையாளர்னா என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை. நான் விமர்சனத்துக்கு உட்பட்டவன் தானே. என் மீது தவறு இருக்குமே, ஆனால் அது வந்து சார் என்னை விட என்னோடய காட்சி வீடியோ பார்க்குறவங்களுக்கு உரிமை ஜாஸ்தின்னு நினைக்கிறவன் நான். ஐயா காமராஜரை விடலாம் நம்மலாம் வந்து அவரையே விமர்சனம் பண்ண ஊர் எந்த மொழிக்கு பண்ணுங்க. அதில் யதார்த்தன்றதை தெரிஞ்சுன்னு பண்ணுங்கள். தாவேக்கா எவ்வளோ விளம்பரம் அஃபிஷியலாக எவ்வளோ பேருக்கு என்னென்ன கொடுத்தாங்க வெளியிடுவாங்களா? ஆனால் தனிமையில் சந்திக்கிறீங்க பார்க்குறீங்க. என்ன இதுக்கு பேர் என்ன? இது ஊடகத்தை இது பண்ணுறது இல்லையா? அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு தானே உங்களுக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணுச்சு கட்சியில். இப்போ அவர்கள் தான் உண்மையான ஊடகங்கள். அப்போ மற்றவங்களான அடமான பாவியா? எங்களெல்லாம் பார்த்தா எப்படி உக்காந்துன்னு சேட்ஜி கடையில் உக்காந்து மோதிரம் கொடுங்கோ செயின் கொடுங்கோ நிம்மல் அடமானம் வச்சு உனக்கு காசு கொடுக்குறான் அப்படி தெரியுதா எங்களை பார்த்தா? அதாவதுங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்களும் அந்த மாதிரி தாங்க. எங்களுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை, எங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்களும் கழகம்தான், தமிழக வெற்றி கழகம்தான். முடிஞ்சு போச்சு. ஐயா சிவி சண்முகம் நாங்களும் கழகம்தான், முடிஞ்சு போச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு போங்க. எதுக்கு வந்து நாங்கள் வந்து தூய்மை, நாங்கள் நேர்மை, நாங்கள்லாம் வந்து இந்த சோப்பில் தான் போட்டு குளிப்போம், கரெக்டாக இருப்போம். ஆனால் அப்படி தெரியலையே பார்த்தா நடக்கிற விஷயங்கள்லாம். பத்திரிகைத்துறை அடுத்த 6 மாதத்துக்கு வந்து இப்போ இவங்களை வந்து அந்த விளம்பரம் கொடுத்து பழக்கமே கிடையாது. இல்லை, இவங்க தான் அதை விட பிரபலமானவராக இருக்கிறாரு. இன்னொன்று, தமிழ்நாட்டின் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் அவர் போகிறதுக்கு 8 மணி நேரம், அதனால் 8 மணி நேரமும் அந்த லைவை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. 8 மணி நேரமும் விஜயனுடைய கட்சியின் பாடலை இவங்களே போட்டாங்க. ஆமாம், அந்த பிரபலத்தை விட உங்களுக்கு ஒரு பிரபலம் வேணும். அதாவது வியூவர்ஷிப்னு இன்னொரு டிஆர்பி. ஓகே, டிஆர்பியில் வர காசை வச்சுக்கிட்டு 2 மாதம் சம்பளம் கொடுக்க முடியாது. உண்மை தான். டிஆர்பியில் வர காசை வச்சுக்கிட்டு வியூவர்ஷிப்பு, யூடியூப் கிளிக்கு வியூஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா 2 மாதம் சம்பளம் கொடுக்க உண்மை. இந்த தனிப்பட்ட முறையில் விளம்பரம் வருது பாருங்கள், அதில் தான் பொழப்பு ஓடுது. ஒரு பேப்பர் வாங்குறாங்க, இப்போ இன்றைக்கி இந்து பேப்பர், டெக்கன் கிரானிக்கல் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பேப்பரை 5 ரூபா 10 ரூபா கொடுத்தவங்க. அந்த பேப்பரை உற்பத்தி பண்ணுறது 30 ரூபாலேருந்து 40 ரூபா ஆகும். இந்த 30 ரூபா 40 ரூபா 5 ரூபா கொடுத்து வாங்குறவங்க கொடுக்குறல வெள்ளை வருது பாருங்கள் விளம்பரம், அவங்களோட அந்த பணத்தில் தான் அது சீர் செய்யப்படுகிறது. அதே கதை தான். இவங்க சும்மா டிஆர்பிக்கு போட்டாங்க. ஆனால் இந்த ஊடகங்களுக்கு இந்த மற்ற கட்சியிலேருந்தையும் அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் ஆடு வருது பாருங்கள், இந்த ஒரு எண்ணெய் கம்பெனி, ஒரு ஷாம்பு கம்பெனி, ஒரு கார் கம்பெனி, அதுலேருந்து வர்றதை வச்சு தான் போகுது. தாவேக்க எதுவுமே செய்ய போகிறதும் கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டோம், படம் மூலிமா போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பத்திரிகைக்காரங்களுக்கு அதுக்கு மேலே பப்ளிசிட்டி இருக்குது, என் சின்னம் போயிடுச்சு போய் பண்ணணும்னு தேவையில்லை. வேட்பாளர் நான் நிறுத்துகிற வேட்பாளர் போட்டால் ஜெயிச்சிருவாப்பில், அதனால் வேட்பாளர் கூட போகணும் அவசியம் இல்லை, பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் இல்லை, மக்களை சந்திக்கணும் அவசியம் இல்லை. நான் பண்ணுறது தான் புது அரசியல். இல்லை, நீங்கள் இல்லை முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கீங்க, அதை நான் கேட்கணும்னு ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்று சீமானுடைய பேச்சுட்டு அதை நான் தென்பட்டுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ச்சியாக வந்து நான் வந்து பல தமிழ் சார்ந்த நபர்களை குறித்து நம்ம பேசுகிறோம், தமிழுடைய வரலாறு குறித்து பேசுகிறோம், மார்க்ஸு, எங்கல்ஸு, லெனின்னு இப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய மொழியில் சொன்னால் இதுமாதிரி எந்த இழவையும் நான் பேச போகிறது இல்லை, உனக்கு திரை கவர்ச்சி, உனக்கு ஐடியாலஜி முக்கியம், உனக்கு இமேஜ் தான் முக்கியம்னு நினைக்கிற, நாம தான் தப்பாக இருந்திருக்கோம் போடுன்னு நினைக்கிறாரு. இன்னொரு முக்கியமான தரத்தில் ஒரு கட்டுரையை பார்க்கும்போது, மக்களை அரசியல்மயப்படுத்துவதை விட்டு விஜயமயப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, இது ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டம்னு அறிவார்ந்த நபர்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் இந்த சொசைட்டி எப்படி அவதானிக்கிறீங்க? அரசியல்மயப்படுத்தாமல் நம்ம வந்து ஒரு நடிகர்கள் அல்லது அந்த பிம்பத்துக்கு பின்னாடி போகிறதுங்கிறது ஆரோக்கியமானதாக பார்க்குறீங்களா? சீமானுடைய கவலை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது இப்போ விஜய் அவர்கள் பின்னாடி போகிறது ஒரு சினிமா நடிகர், அதனால் எல்லாரும் போய் கவர்ச்சினால ஓட்டு போட்டாங்கன்னா 60%.
ஒரு குறிப்பிட்ட சதவீதம். குறிப்பிட்ட சதவீதம், அது எல்லாருமே கிடையாது. நீங்கள் குடும்ப அரசியல் பண்ணியிருக்கிறீங்க, லஞ்ச லாவணியம் ஊழல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, வாழ்வாதாரம் சரியில்லை, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் பேசி எதிர்ப்பு ஓட்டுன்னும் போது அது பிரியுது. நாம் தமிழர் கட்சியும் அதே ஓட்டு தான் மையமாக வைக்குது, பிஜேபியும் அதே ஓட்டை கேட்குது, அதிமுகவும் அதே ஓட்டு கேட்குது, விஜய் அவர்களும் அதே ஓட்டு கேட்கும்போது விஜய் அவர்கள் அதிக பாப்புலராக இருக்கிறதுனால அவர் அதை அறுவடை செஞ்சுக்கிறார். ஓகே, ஃபஸ்ட்டு அவரோட ஒரு செலிபிரிட்டி வேல்யூ சினிமா ஸ்டார்ன்றதுனால ஒரு 10-15% இந்த ஃபேன்ஸு ப்ளஸ் வெகுஜன மக்கள் ஒரு 20% சேரும்போது 35% கிடச்சிச்சு. அதில் தான் அவர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மேலே இருக்கிறார், டிஎம்கே விடும் ஏடிஎம்கே விடும். பட் இப்போ இங்கே என்னன்னா, சீமான் சொல்லுவது வந்து அண்ணன் சொல்கிறது 100% கரெக்டான கருத்து. அது பியூர் கோல்டு மாதிரி, அதை எடுத்துன்னு போய்ட்டு ஒன்றும் பண்ண முடியாது, காதுலேயும் போட முடியாது, மோதிரமும் செய்ய முடியாது, கடையிலையும் வைக்க முடியாது. கடையில் எடுத்து போட்டால் அப்போ இது நம்ம சந்தேகமாக இருக்குது, 100 காட்டுது. இப்போ தங்கத்தை இப்போ எந்த தங்கம் இவ்வளோ இருக்குது எத்தனை போய் நான் கடையில் கொடுக்குறேன் லேப் டெஸ்ட்டுக்கு 100ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூவில் ஃபோன் பண்ணி, சார் மிஷினில் தப்பா இல்லை எத்தனை வந்த தங்கத்தில் தப்பா சார்? இல்லை சார், நீங்கள் நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். சவுகார்பேட்டில் எனக்கு தெரியும், பழக்கம் நமக்கு உண்மைதான். புரியுதா? போய் லேப் டெஸ்ட் பஞ்சிங் பண்ணி டெஸ்ட்டு சொல்லுவாங்க. பஞ்சிங் பண்ணால் 100ன்னு வந்துன்னு வச்சுக்கலாம். சார் எதுவும் ஆனால் அந்த சாமான் எடுக்காத, அடுத்தது வர சாமான் பார்த்துக்கலாம், காசு இல்லை சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போது இன்றைக்கி இவர் சொல்கிறாருல்ல, அதாவது அதிமுக வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுட்டு, ஏன் அந்த அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே, இல்லை ஒரு கூட்டணி வச்சுருக்கலாமே, ரிசல்ட் மாறி இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு வேளை சீமான் இப்போ தனியாக இருக்கிறார் இல்லையா, தனியாக இருந்து சதவீதம் 4 வந்திருக்கிறார்ல, இவர் ஒரு வேளை வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தாரு அப்படின்னா கதையே வேறு. எனக்கு இந்த பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு அதிலெல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாதுங்க. மக்கள் நலன் யார் செய்கிறாங்களோ அதுதாங்க. இப்போ மக்கள் நலன் இவர் செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் விஜய் அவர்கள் மீது போட்டிருக்காங்க. விஜய்க்கு அவர்களுக்கெல்லாம் பெரிய கொள்கையோ கோட்பாடோ அதை விளக்கம் சொல்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. இல்லை, எனக்கு என்ன கேள்வின்னா, அது எதுவுமே தேவையில்லைன்ற இடத்துக்கு வந்து நகர்த்தி இருக்கிறார்ல, இது ஆரோக்கியமானதான்னு கேட்கல. இது இப்படி இருக்கிறாருங்கிறது வேற. உங்க நோக்கம் புனிதமானது தான், மக்கள் நல அரசு தான் நமக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க. பட் நீங்க சொன்ன எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் அந்த இடத்துக்கு வர்றது சரியான்னு கேட்குறேன். இல்லை, அது சரி கிடையாது. ஆனால் அது சரியில்லைன்றதுனால அதை நான் பண்ண மாட்டேன்றது கிடையாது. இப்போ எல்லாம் என்ன போடுறாங்க, ஹலோ சிலபஸை ரிவைஸ் பண்ணுங்க, வைப்பு பண்ணுங்க, சாங்கு போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, ஆட்சியை பிடிங்க, சிலபஸை தெரிஞ்சிக்காமல் வந்துட்டு எங்களை போய் குறை சொல்லியிருந்தீங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி உள்வாங்கிறது? அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குல்ல. அவங்களோட பாட்டு சந்திக்கிறதோ, அவங்களோட பாட்டு தானே வைப்பாக இருக்குது, ரிங்டோனாக வைக்கிறான். உங்கள் பாட்டு பழைய ஸ்டைலில் இருக்குதா? இப்போ ஏச்சி பையனோன்னு இவர் பாட்டு போட்டார், ரெட்டலை தான் ஆளணும்னு. கிராமத்துலலாம் நல்லா தான் கேட்டாங்க அந்த பாட்டு, பெருசாக ஓட்டு போடலையே. மீண்டும் வா ஸ்டாலினே, அது அருமையான பாட்டு, அருமையாக இருக்கும். அந்த பெரும் பருந்து ஒன்று வருது அப்படி இப்படிலாம் அப்படியே புல் அரிக்கிற மாதிரி இருக்கும். எங்கே அரிச்சுது புல்? விஜய் பாட்டு தானே வைப்பாச்சு. சரி, இந்த பாட்டு போகிறச்சா ஜிமிக்கி கம்மல் போட்டு விட்றான், அந்த பாட்டு போகிறச்சா அது கஞ்சா வச்ச கண்ணு பாட்டு போட்டு விட்றான். எனக்கு வந்து எது சரி எது தவறுன்னு ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு சீமான் அளவுக்கு முதிர்ச்சியோ மெச்சூரிட்டியோ கிடையாது. நான் யதார்த்தவாதி. அப்போது அவங்க பண்ணுறது, அவங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக ஆடுறாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக போய் அங்கே ஆட வேணாம், 50% ஆடணும்ல. இனிமேல்ட்டு தாவேக்கா ஒரு கட்சி இருக்குது அப்படின்னும் போது கூட்டணி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சி ஈடுபடுறது தான் அந்த கட்சிக்கு நல்லது என்பது என்னோட புரிதல். அவர் தனியாக தான் அப்படின்னா தனியாக நீங்கள் முதலமைச்சர் ஆகிக்கலாம், தனியாக எப்படின்னா பிரதமர் ஆக முடியும்? 2029 40 தொகுதி தனியாக நின்று பிரதமர் ஆக முடியுமா? இல்லை பிரதமர் வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியும்? அப்போ உங்கள் பங்களிப்பு என்ன? மக்கள் ஒரு ஓட்டு போடுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கணும்ல, அது ஒரு பூர்த்தி இருக்கணும்ல. இப்போ நோட்டாக்கு போய் நான் அமுக்கிறதுனால என்ன பயன்? இந்த பயன் என்ன? ஒன்றுமே இல்லை. அதை தான் நான் கேட்குறேன். சரி, சட்டமன்ற தேர்தலில் உங்கள் தலைமையில் யாரோ வச்சு கூட்டணி சேர்த்துக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருக்காங்களா நாம் தமிழர் கட்சிக்கு? இல்லை. அப்போ எதுக்கு அதை சொல்லணும் அண்ணா? ஏன் இவ்வளோ அவசரம்? அட்லீஸ்ட் 28க்கு மேலே சொல்லாமே அதை. சரி, இந்த மனசில் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு பேசுகிறவங்க கிட்டே இதுதான் பிரச்சனை. எல்லாத்தையும் கொட்டிடுறது. இங்கே பாருங்கள், நம்பால் பாருங்கள், விஜய் சார் அழகாக கோட் போட்டு அப்படின்னு எதிரில் உதயநிதி ஸ்டாலின் என்னமோ கேட்டுனுக்கிறாரு, நீ ஆற்றுப்பா, டீ ஆத்துரு எது ஆத்துரு ஆற்று, நான் இப்படி தான் இருப்பேன், ரொம்ப கோவப்பட்டால் வீட்டுக்கு போய் ட்வீட்டு போடுவேன். இப்போ எதை நான் புரிஞ்சுக்கிறது? இவர் எல்லாத்தையும் கொட்டிடுறாரு, கார்டே வச்சுக்க மாட்டார் பொழுது. இப்போ நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் கிட்ட சீட்டு குத்திங்கன்னா, அட என்ன தம்பி 13 கார்டை இப்படி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டு ஆடு,
நான் போட்டாரேன் நீயும் போட்டாரா, இல்லைங்க அப்படி ஆட மறைச்சு தான் ஆடணும் அரசியல்ன்பா. இவர்கிட்ட சீட்டு கொடுத்தா இப்படி தான் ஆடுவார்.